மத்திய கிழக்கு பிராந்தியம் மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான போட்டியுள்ளதின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் ஈரானுக்கு எதிராக எடுத்து வரும் தீவிர இராணுவ நகர்வுகளும் அதற்கு ஈரான் அளித்து வரும் கடுமையான பதிலடிகளும் உலக அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு விடுத்துள்ள இறுதி எச்சரிக்கை மற்றும் இஸ்ரேலில் குவிக்கப்பட்டுள்ள அமெரிக்க போர் விமானங்கள் ஆகியவை இந்த பிராந்தியத்தில் எந்த நேரத்திலும் முழு அளவிலான போர் வெடிக்கலாம் என்பதை உணர்த்துகிறது. இஸ்ரேலினுடைய டெல் அவீவ் நகருக்கு அருகிலுள்ள பென்கூரியன் சர்வதேச விமான நிலையத்தின் டஜன் கணக்கான அமெரிக்க வான்வெளி எரிபொருட்கள் நிரப்பும் விமானங்கள் குவிக்கப்பட்டுள்ளன. விமானங்களின் வகைகள் KC-46 மற்றும் KC-135 ஆகிய அதிநவீன எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் அங்கு நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த விமானங்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய போர் விமானங்கள் நீண்ட தூரம் பயணித்து காற்றில் இருந்தபடியே எரிபொருள் நிரப்பி ஈரானுக்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்துவதற்கான எல்லையையும் திறனையும் கணிசமாக அதிகரிக்கிறது. காலக்கெடு இந்த அமெரிக்க விமானங்கள் மற்றும் அவற்றை பராமரிக்கும் இராணுவ பணியாளர்கள் குறைத்து 2027 ஆண்டின் இறுதி வரை அங்கு தங்கியிருப்பார்கள் என தகவல்கள் தெரிவிக்கிறது. இதனால் ஒரு பொதுமக்களுக்கான சிவிலியன் விமான நிலையம் இராணுவ முகாம் போல செயற்படுவதாக இஸ்ரேலிய சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் கவலை தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான பதற்றம் எல்லையை எட்டியுள்ளதாக குறிப்பிடுகிறார். ஈரானிடமிருந்து 100% திருப்திகரமான பதில்கள் வராவிட்டால் மிக விரைவாக இராணுவ நடவடிக்கை பாயும் என எச்சரித்துள்ளார். பிராந்திய நட்பு நாடுகளின் வேண்டுகோளுக்கு இணங்க ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதால் திட்டமிடப்பட்டிருந்த இராணுவ தாக்குதல்களை ட்ரம்ப் தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளார். ஈரான் முழுமையான உடன்படிக்கையில் கையெழுத்திடும் வரை அவர்களுக்கு எந்தவிதமான பொருளாதார அல்லது எண்ணெய் தடைகளில் இருந்தும் நிவாரணம் வழங்கப்பட மாட்டாது என்பது ட்ரம்ப் உறுதியாக இருக்கிறார். இந்த போராட்டமானது பிப்ரவரி 28 அன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானின் இராணுவ உட்கட்டமைப்புகள் மற்றும் ஏவுகணை தளங்களை இலக்கு வைத்து நடத்திய ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற ஒருங்கிணைந்த தாக்குதலுடன் தொடங்கியது. இந்த தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி உட்பட பல மூத்த தலைவர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் ஈரான் இதற்கு பலத்த பதிலடி கொடுத்துள்ளது. அமெரிக்க காங்கிரஸின் ஆராய்ச்சி சேவை அறிக்கையின்படி ஈரானுடனான மோதலில் அமெரிக்கா தனது அதிநவீன 42 போர் விமானங்களை இழந்துள்ளது அல்லது அவை சேதமடைந்துள்ளன. இந்த இழப்புகளில் பின்வருவன அடங்கும்: 4 F-15 ஸ்ட்ரைக் ஈகிள் போர் விமானங்கள், ஒரு F-35A ஸ்டைலிங் ஸ்டில்த் போர் விமானம், 7 KC-135 எரிபொருள் நிரப்பும் விமானம், 24 MQ-9 ட்ரீப்பர் ட்ரோன்கள் மற்றும் பிற உளவு விமானங்கள். இந்த நடவடிக்கைகளுக்கு பென்டகன் இதுவரை கிட்டத்தட்ட $29 பில்லியன் செலவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகிறது. அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளித்துள்ள ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரச்சி, அமெரிக்கா மீண்டும் இராணுவ நடவடிக்கையை தொடங்கினால் பல ஆச்சரியமான பதிலடிகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்திருக்கிறார். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை விடுத்துள்ள நேரடி எச்சரிக்கையில் உலகின் மிகப்பெரிய 2 இராணுவ வளங்களின் அமெரிக்க இஸ்ரேல் முழு பலத்தையும் எதிர்த்து நின்ற போதிலும் ஈரான் இன்னமும் தனது முழுமையான ஆற்றலை வெளிப்படுத்த தொடங்கவில்லை. அமெரிக்கா மீண்டும் ஏதேனும் ஆக்கிரமிப்பால் ஈடுபட்டால் இப்போரானது மத்திய கிழக்கு பிராந்தியத்தையும் தாண்டி உலகளாவிய விரிவடையும். அமெரிக்க கற்பனை செய்ய முடியாத இடங்களில் ஈரானின் ஏவுகணைகளும் படைகளும் கடுமையான தாக்குதல்களை நடத்த அமெரிக்காவை முழுமையாக அழிக்கும் என IRGC எச்சரித்துள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள இந்த அசாதாரணமான சூழல் 2 தரப்புகளிலும் கடுமையான உயிர்ச்சேதங்களையும் பொருளாதார பாதிப்புகளையும் ஏற்படுத்தி வருகிறது. ட்ரம்ப் நிர்வாகம் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண இன்னும் சில நாட்கள் அவகாசம் கொடுத்திருந்தாலும் இஸ்ரேலில் தங்கியுள்ள அமெரிக்க வான்படைகளின் இருப்பு நீண்டகால போருக்கான தயாரிப்பையே காட்டுகிறது. ஈரான் பணிய மறுத்து தனது அச்சுறுத்தலை தொடர்ந்தால் இது உலகளாவிய 3ஆம் உலக போராக வெடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் என்று சொல்லலாம். 2026 ஆண்டின் தொடக்கத்தில் மத்திய கிழக்கு பிராந்தியம் முன்னெப்போதும் இல்லாத ஒரு பெரும் இராணுவ நெருக்கடியை சந்தித்து வருகிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான தற்போதைய மோதல் வெறும் பிராந்திய எல்லை பூசல் மட்டுமல்ல, அது புதிய உலக ஒழுங்கையும் உலக பொருளாதாரத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு சர்வதேச பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. இஸ்ரேலின் பென்குரியன் சர்வதேச விமான தளம் தற்போது ஒரு சிவிலியன் விமான நிலையமாக தோற்றமளிக்கவில்லை. மாறாக அது அமெரிக்காவின் வான்படை தளமாக மாற்றப்பட்டுள்ளது. அங்கு குவிக்கப்பட்டுள்ள KC-46 மற்றும் KC-135 எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் அமெரிக்காவின் அதிநவீன F-35 மற்றும் இஸ்ரேலினுடைய போர் விமானங்கள் ஈரானின் மையப்பகுதிக்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்திவிட்டு அங்கு தங்கு தடையின்றி திரும்புவதற்கான வான்வெளி ஆதரவை வழங்குகிறது. அதே நேரம் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது முந்தைய ஆட்சி கால கொள்கைகளை விட கடுமையான இறுதி எச்சரிக்கை உத்தியை கையாண்டு வருகிறார்.
ஈரான் முழுமையாக பணிய வேண்டும், இல்லையெனில் சில நாட்களில் மிக கொடூரமான இராணுவ தாக்குதல் நடத்தக்கூடும் என அவரது எச்சரிக்கை தற்போது ஒரு சூழலை ஒரு போர் முனைக்கு இட்டுச் சென்றுள்ளது. வழக்கமாக வான்வெளியில் முழு ஆதிக்கத்தை செலுத்தும் அமெரிக்க இராணுவம் ஈரானின் ஏவுகணை மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் கடுமையான இழப்புகளை சந்தித்துள்ளது. ஈரானின் எதிர்த்தாக்குதலில் அமெரிக்காவின் மிக அதிநவீனமான ஸ்டெல்த் போர் விமானம் F-15 ஸ்ட்ரைக் விமானங்கள் மற்றும் பெருமளவிலான MQ-9 டியூபர் ட்ரோன்கள் அளிக்கப்பட்டுள்ளது. பென்டகனை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. ஆபரேஷன் எபிக்யூரி என்ற பெயரில் தொடங்கப்பட்ட இந்த இராணுவ நடவடிக்கைக்கு அமெரிக்கா இதுவரை சுமார் $29 பில்லியன் செலவிட்டுள்ளது. இது அமெரிக்க உள்நாட்டு பொருளாதாரத்திலும் பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்திலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது. ஈரான் தற்பொழுது தனித்து இயங்கவில்லை. கடந்த சில ஆண்டுகளில் உலகளவில் ஏற்பட்டுள்ள புவிசார் மாற்றங்கள் ஈரானுக்கு சாதகமாக அமைந்துள்ளன. உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இராணுவ உறவு பலவீனம் அடைந்துள்ளது. ஈரானின் ட்ரோன் தொழில்நுட்பங்களுக்கு பதிலாக ரஷ்யாவின் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள், உதாரணமாக S-400 ஏவுகணைகள் ஈரானுக்கு கிடைத்துள்ளதை அமெரிக்க விமானங்கள் வீழ்த்தப்பட்டதற்கு காரணம் என இராணுவ வல்லுநர்கள் கருதுகிறார்கள். சீனாவின் பொருளாதார பாதுகாப்பு. ஈரான் மீதான அமெரிக்காவின் எண்ணெய் தடைகளை மீறி சீனா தொடர்ந்து ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து வருகிறது. இது ஈரான் பொருளாதார ரீதியாக முழுமையாக முடங்கிவிடாமல் தற்காத்துக் கொள்ள உதவுகிறது. இந்த நிலையில் ஈரானின் புரட்சிகர காவல்படை எச்சரித்துள்ளபடி போர் வெடித்தால் அது ஹர்முஸ் ஜலசந்தி மற்றும் செங்கடல் பகுதிகளை தாண்டி சர்வதேச கடல்வழி பாதைகளை முழுமையாக முடக்கும் அபாயம் உள்ளது. ஏமன் நாட்டின் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் மற்றும் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்புகள் மூலமாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தளங்கள் மீது ஒரே நேரத்தில் பல முறை தாக்குதல்களை நடத்தும் ஆற்றலை ஈரான் பெற்றுள்ளது. இந்த மோதல் தொடர் வாசிப்புக்கு மிக முக்கியமான ஒரு விடயமாகும். அதாவது இது சாதாரண மனிதனின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வல்லமை கொண்டது என்று சொல்லுகிறார்கள். எண்ணெய் விலை உயர்வு. உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் 20% அதிகமானவை ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே நடைபெறுகிறது. இந்த பகுதியில் போர் தீவிரமடைந்தால் கச்சா எண்ணெய் விலை பேரல் ஒன்றுக்கு $120 முதல் $180 வரை உயரக்கூடும். இது வளர்ந்து வரும் நாடுகளின் கடுமையான பணவீக்கத்தையும் விலைவாசி உயர்வையும் ஏற்படுத்தும். உலகளாவிய விநியோகச் சங்கிலி பாதிக்கப்படுவதால் ஆசிய மற்றும் ஐரோப்பிய பங்குச்சந்தைகள் பெரும் சரிவை சந்திக்க நேரிடும். தங்கத்தின் மீதான முதலீடுகள் அதிகரித்து அதன் விலை வரலாறு காணாத உச்சத்தை தொட வாய்ப்புள்ளது. மத்திய கிழக்கில் தற்பொழுது நிலவுவது அமைதிக்கான தற்காலிக ஒத்திவைப்பை தவிர நிரந்தர தீர்வு அல்ல. அமெரிக்கா தனது இராணுவ மேலாதிக்கத்தை நிலைநாட்ட முயலும் வேளையிலும் ஈரான் தனது அணுசக்தி மற்றும் ஏவுகணை தற்காப்பு வியூகங்களின் மூலம் அதற்கு பலத்த சவால் விடுத்து வருகிறது. ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடையும் பட்சத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு மோதல் என்பது 3ஆம் உலகப் போருக்கு ஒரு புள்ளியை கூட மாற்றக்கூடும் என்பதால் சர்வதேச சமூகம் இந்த நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்பதையும் குறிப்பிட்டு சொல்லிவிட முடியும். ஆகவே உலகத்தினுடைய பொருளாதாரம் தொடர்பான கேள்விகளும் அதற்கான பதில்களும் இந்த நாடுகளின் நகர்வுகளில் தான் தங்கியுள்ளது என்பதில் இந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. ஆகவே உலகம் ஒரு பொருளாதார தற்கொலையை பேணப் போகிறதா அல்லது மீண்டும் பொருளாதார ரீதியில் மீழ்ச்சியடைய போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.